போட்டுடலாம்ப்பா. மூடி போட்டோம்னா ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் சிம்மில் தான் வச்சுருக்கோம். ஆமாம், ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம்ப்பா. அதுக்காக வஞ்சரம் மீன் பெருசு 350 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். வந்து கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டீஸ்பூன் மிளகாய் பொடி. இது வந்து மசாலா தூள் வீட்டில் அரைச்சிடுங்க. அதுக்கு தேவையான சால்ட்டு 1/2 டீஸ்பூன். இதுக்கு வந்து லேசாக தண்ணி போட்டு கரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். அந்த மசாலா தூள் எடுத்தோம் இல்லைங்களா, கலந்துட்டு தடவி வச்சிடலாம். தடவிட்டு ஒரு 1/2 hour 1 hour ஊறணும். இது வந்து ரொம்ப நிறைய கோட்டிங் கொடுக்க வேணாங்க. திட்டமாக கரெக்டாக இந்த நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்தா போதும். எவ்வளோ திக்கான பீஸுக்கு எவ்வளோ கோட்டிங் கொடுக்கணும்? இது வந்து நல்ல திக்காக போட்டிருக்காங்கப்பா பீஸு. அதனால் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நல்லா பூசணும்னா தான் ஊறும். நம்ம எவ்வளோ பூசுகிறோன்றது விஷயம் இல்லை, கொஞ்சம் நல்லா கலந்து பூசி வச்சோம்னா ஊறணும். கரெக்டாக ஒரு 1/2 hour 1 hour ஊறிச்சின்னா நல்லாயிருக்கும். நீங்கள் இதில் வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ் மாவுலாம் போடுவாங்க, ஆனால் அதெல்லாம் போட்டால் வந்து நமக்கு மீனோட டேஸ்ட்டே போயிடும். அதனால் நம்ம வீட்டு மசாலா தூள் வரைக்கும் போட்டிருக்கோம் இல்லையா, இதை மாதிரி பண்ணி சாப்பிட்டு பார்க்க சொல்லுங்கள், நல்லாயிருக்கும். ஸ்கின்னில் போடணுமா இல்லை எப்படி? ஸ்கின்னில் தேவையில்லை, ஸ்கின்னுக்கு தேவையில்லைப்பா. ஃபிஷ்ஷில் வரைக்கும் போட்டோம்னா போதும், நல்லாயிருக்கும். நல்லா ஊறணும். நம்ம கரெக்டாக வந்து உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய் பொடி, அவ்வளோதான். வேறு எதுவும் தேவையில்லை. புளியெலாம் தேவையில்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க மீன் ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து புளி போடணும். புளியே போடக்கூடாது, குழம்புக்கு தான் புளி போடணும். இது வந்து ஃபிஷ் வந்து பெருசு வஞ்சரம், நம்ம கை சைஸ் இருக்குது பாருங்கள். அதனால் நாங்கள் பாதி பாதியாக போட்டிருக்கோம் பீஸு. நீங்கள் வேணும்னா முழு பீஸாக கூட போடலாம். ஏன்னா அப்படி போட்டோம்னா கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். இப்படி போட்டோம்னா திட்டமாக வெந்து போயிடும், ரொம்ப கருகாது. அதிகமாக கருக விடக்கூடாது. திட்டமான சிம்மில் வச்சு நல்லா வறுக்கணும். நமக்கு ஆயிலும் அதிகம் பிடிக்காது. பார்த்தீங்களா, இந்த 350 கிராமுக்கு 3 டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டால் கரெக்டாக போயிடுது. நீங்கள் அவ்வளோ போட்டாலே போதும். அதிகமாக போட்டாலாம் ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் நீங்கள் இவ்வளோ போட்டிங்கன்னாவும் போதும். அதிகமாக போட்டால் அந்த ஃப்ளேவரே போயிடும். மீன் ஃப்ளேவரே. ஆமாம், அதிகமாக போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் போயிடும். புளியும் ஊற்றக்கூடாது. எப்போவும் வந்து புளி மட்டும் ஊற்றவே கூடாது. மீன் ஃப்ரைக்கு புளி ஊற்றவே கூடாது. அவ்வளோதான்ப்பா, முடிஞ்சுது. இது வந்து 1/2 hour இல்லை 1 hour ஊற விட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும். 1/2 hourலேயே நல்லாயிருக்கும். இருந்தாலும் நம்ம 1 hour வச்சோம்னா நல்லா அருமையாக இருக்கும். ஃப்ரிட்ஜெலாம் வைக்க தேவையில்லை. ஃப்ரிட்ஜெலாம் வேண்டாம்ப்பா. அப்படியே ஊற வச்சு மூடி வச்சிட்டோம்னா நம்ம வறுக்கும் போது எடுத்து வறுத்துக்கலாம். தோசைக்கல் வச்சு வறுத்துக்கலாம். வறுக்கும் போது நான் காட்டுறேன். இப்போ நம்ம வந்து மசாலா போட்டு 1/2 hour ஊற வச்சுருந்தோம்ப்பா. இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சு வறுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஊற வச்சுருந்த மீனை வறுத்துக்கலாம்ப்பா. இப்போ நம்ம வந்து வானலில் எண்ணெய் வச்சு வறுக்க போகிறதில்ல, தோசைக்கல்லில் தான் வறுக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து தோசைக்கல்லையே வறுத்துக்கலாம்ப்பா. ஏன்னா வானலில் எண்ணெய் போட்டு வறுத்தோம்னா வடை மாதிரி இருக்கும். நம்ம இந்த மாதிரி வறுத்தோம்னா நம்ம தேவையான அளவு எண்ணெய் போட்டு வறுத்துக்கலாம். எண்ணெய் சாப்பிடக்கூடாதுன்றவங்களுக்கு கூட நம்ம இதை சும்மா அப்படியே வேக வச்சு கொடுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது. இருந்தாலும் சிம்மில் வச்சே வேக வைக்கணும். நல்லா வெந்து போயிடும். இந்த மாதிரி திக்காக இருந்தால் கூட நம்ம சிம்மில் வச்சுட்டு எண்ணெயே இல்லாமல் கூட, எண்ணெய் இல்லாமல் சாப்பிடாம இருக்கணுன்றவங்களுக்கு எண்ணெய் இல்லாமல் கூட மூடி போட்டு வேக வச்சிடலாம். நல்லா வெந்து போயிடும். இப்போ நம்ம இதுக்கு 2 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஏன்னா திக்காக இருக்கு இல்லையா, அதனால் 2 டீஸ்பூன், இல்லைன்னா 1 போதும்.
ஒரு சிம்மில் ஒரு 3 நிமிஷம் வேகட்டும்பா. மூடி போட்டுடுறேன். 3 நிமிஷம் வேகட்டும், அப்புறம் நம்ம திருப்பி போடலாம். இதே வானலில் வச்சா? வானலில் வச்சோம்னா நிறைய எண்ணெய் போடணும். ஒரு 5 நிமிஷம் வேகும் நல்லா எண்ணெயில், வடை மாதிரி ஆகிடும். அதனால தான் நம்ம வந்து தோசைக்கல்லில் போட்டு வேக வைக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். எண்ணெயும் ரொம்ப இழுக்காது, நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. எண்ணெய் சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி இருக்கும், மீன் டேஸ்ட்டு வராது. 5 நிமிஷம் ஆச்சுப்பா, நம்ம திருப்பி போடலாம், பார்க்கலாம். ஓகேப்பா, நல்லா வெந்து போச்சு. எண்ணெயும் இழுக்கலை, அப்படியே இருக்குது. இந்த எண்ணெயிலேயே கூட வெந்து போயிடும். நம்ம வேணும்னா எண்ணெய் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் திக்கு பீஸாக இருக்கு இல்லையா, அதனால தான். மறுபடியும் மூடி போடணுமா? ஆமாப்பா, மூடிடலாம். இந்த ஆயிலே போதும். அதுக்கு 2 டீஸ்பூன் போட்டோம் இல்லையா, அதுலேயே போதும். நல்லா வெந்து போயிடும். நம்ம இப்போ இதில் மூடி போட்டுடலாம்ப்பா. மூடி போட்டோம்னா ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் சிம்மில் தான் வச்சுருக்கோம், வெந்து போயிடும்ப்பா. இப்போ 2 டீஸ்பூன் ஆயில்லையே இவ்வளோ பெரிய ஃபிஷ் வறுத்துட்டோம். நம்ம வந்து கரெக்டான சிம்மில் பதமான தீ வச்சு மூடி போட்டு வேக வச்சோம்னா கரெக்டாக வெந்து போயிடும். நீங்கள் எண்ணெய் இல்லாமல் கொடுக்குறவங்களுக்கு கூட இதை தாராளமாக கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள்.